வருஷத்தில் 42 பேரை கொன்னுட்டாரு. இதை விட வேறு என்ன வேணும் அவர்கிட்ட? 42. ஜெயலலிதானாலும் ரொம்ப நாள் சென்று முகாமுகத்தில் போய் குளிக்கிறத பார்க்க வந்துட்டு செத்தாங்க. ஆனால் இவன் சும்மாவே இந்தா வந்துட்டேன்னு இந்த நஞ்சு கொடி தொப்பல் கொடி இது பூரா அவனை பார்க்குறதுக்கு ஓடிச்சு பார்த்தீங்களா? அதில் செத்து உயிர்கள் பூரா போணுச்சு பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலை வரலாமா? இவனெல்லாம் நாட்டில் வைக்கலாமாப்பா? வைக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். 42 பேர் உயிருங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரணமாக போச்சாப்பா? உயிர்ப்பா அது இறைவன் கொடுத்த உயிர். அதை யாரால் போணுச்சு? இந்த நடிகனால் தானே போணுச்சு. ஒரு அரசியலுக்கு வர்றதுக்காண்டி மக்களை கொன்னுட்டு வரலாமா ஐயா? கொன்னுட்டு வரலாமா? நம்ம உயிரை கொடுக்கலாம். என் தளபதி கொடுத்தாரு. என் தளபதிக்காக சிட்டிபாபு உயிரை கொடுத்தாரு. என் தளபதியை காப்பாற்றினார். இன்றைக்கி நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு 95 வயசில் கலைஞர் இறந்ததுக்கப்புறம் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு தலைவன் பிறந்துட்டார் அப்படின்னா அது தளபதி. இன்னொரு தலைமுறையை கொண்டு வந்துட்டார். அதனுடைய நாகரிகம் என்ன? அதனுடைய பேச்சாற்றல் என்ன? மக்களுக்காண்டி டெல்லியில் உள்ள குறைகளை பற்றி தான் பேசுது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க. இந்த மதுரையில் இந்த எய்ம்ஸ் இது ஏன் வரல, இதை பற்றி தான் பேசுது. உன்னை மாதிரியாடா பேசிக்கிட்டு தெரியுது? உன்னை மாதிரியா பேசுது? மாமா அப்படின்னு தளபதி பேரை சொல்லி கூப்பிட்றேன். அது என்ன சினிமா டைலாக்? அதெல்லாம் எழுதி கொடுத்து சிஎம்மை பார்த்து சிஎம் அங்கிள், இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு பேச்சில் ஒரு அழகு இருக்கணும். அரசியலுக்கு வரணும். ஒன்றுமே இல்லாமல் நீ டான்ஸ் ஆடுற மாதிரியே. டான்ஸ் ஆடுறவங்கள நான் எத்தனையோ பார்த்துருக்கேன். எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், சிவாஜியை பார்த்துருக்கேன், ஜெமினி கணேசனை பார்த்துருக்கேன், ஜெய்சங்கரை பார்த்துருக்கேன், எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். இப்பேற்பட்ட சிவாஜியை விட ஒரு நடிகை நாட்டில் தேவை இருக்க முடியுமா? சொல்லு. சூர்யாவும் தான் இன்றைக்கி நடிக்கிறாப்புல. நடிகன்கிறது வேற, மக்கள் பிரதிநிதிங்கிறது வேற.